ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இளைஞர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்த இன்வெர்டட் பிரமிட் ஸ்டார் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து போன வீடியோவில் வந்து அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தேன். இந்த பேட்டர்னை வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதையும் இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் தான் சொல்லுவாங்க. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இதையும் வந்து இன்வெர்டட் ஹாஃப் பிரமிட் தான் சொல்லுவாங்க. எதுவுமே இல்லை, சேம் கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோலையும் வந்து இந்த இந்த ஸ்டாருக்கு நேராக இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, அதுவும் நீங்கள் பாருங்களேன், இந்த ஸ்டாருக்கு நேராக இந்த ஸ்டார் வந்து அங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து டவுட்டில் வந்து முழிக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சேஞ்சஸ்லாம் இல்லை, மைன்யூட் சேஞ்சஸ் தான். அதை மட்டும் மாற்றிட்டா இந்த பேட்டர்னை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் மாடல் தானே, ஏன்னா ஃபஸ்ட்டு மாடலில் வந்து முன்னாடி வந்து ஸ்பேசஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் வந்து இங்கே இருக்குல்ல, இங்கே முன்னாடி ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பேஸும் வந்து லெஃப்ட் சைடில் இருக்காது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்குது, இங்கேன்னு சொல்லிட்டுலாம் ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்படின்னா இது வந்து செகண்ட் மாடல் சொல்லிவிட்டு இதில் வந்து எஸ்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மாடலில் வந்து 3 வேரியபிள் தான், NIJன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவீங்க. இதில் வந்து ஸ்பேசஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸ்க்குன்னு சொல்லிட்டு எஸ்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஆட் பண்ணுறீங்க. இதுக்கு இப்போ டேபிள் காலம் வந்து ட்ரா பண்ணலாமா? NISJ. இப்போது என்னங்கிறது நான் கொடுக்குற இன்புட்டு, ஓகேங்களா? நான் கொடுக்குற இன்புட் எது போல் இருந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன் வந்து எது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ நான் இங்கே 5 சொல்லி கொடுத்தேன்னா 1 2 3 4 5, இங்கே 5 லைன்ஸ் தானே இருக்குது. ஸோ நான் 5 சொல்லி என்டர் பண்ணேன்னா எனக்கு பேட்டர்ன் வந்து இது போல் வரணும். 6 சொல்லிட்டு வந்தால் 6 லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்னே வரணும். ஸோ அது மாதிரி சொல்கிறது தான் 5. இங்கே என்னங்கிறது என்ன நீங்கள் ஃபில் பண்ணால் 1 2 3 4 5 5 லைன்ஸ் இருக்கா. ஸோ 5ங்கிறத 5 டைம்ஸ் அப்படியே எழுதிடுங்க. 5 5 5 5 5, ஓகேவா? இது எதுவும் டவுட் இல்லைல்ல. ஐங்கிறது இது 0th ரோவாகவும், இது ஃபஸ்ட் ரோவாகவும், இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது 4th ரோவாக கன்சிடர் பண்ணுறது. ஸோ ஐங்கிறது என்னன்னு சொல்லிட்டு எழுதுனா இது 0th ரோவா. 0th ரோவில் ஸ்பேசஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸ்பேஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ 0 ஸ்பேசஸ் சொல்லிட்டு எழுதிடுறேன். பட்டு ஜேங்கிறது எதை மீன் பண்ணுறதுன்னா அந்த பர்டிகுலர் ரோவில் எத்தனை ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜே. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்ஸ் இருக்கா. ஸோ 5 சொல்லிட்டு எழுதுகிறேன், ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இது 0th ரோ முடிஞ்சிச்சு. இது ஃபஸ்ட் ரோவில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஸ் சொல்லிட்டு எழுதுகிறேன். இதில் எத்தனை ஸ்டாரு? 4 ஸ்டார் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ரோவில் வந்து 2 ஸ்பேஸ், இந்த ஸ்டாருக்கு நேராக ஒரு 1, இதுக்கு நேராக 1. ஸோ 2 ஸ்பேஸ் எழுதிடுறேன். அதில் எத்தனை ஸ்டார் இருக்குது? 3 ஸ்டார் இருக்குது. ஸோ 3 எழுதிடுறேன். அப்புறமா வந்து தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸ்டார்ஸ் இருக்குது. பட் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. 4th ரோவில் பார்த்தீங்கன்னா 4 எழுதிட்டேன்னா 4th ரோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பேசஸ் இருக்குது? 1 2 3 4 ஸ்பேசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை பார்த்து தான் இந்த டேபிள் காலம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த டயக்ராமை வச்சுட்டு நான் எஸ்ஸுக்கும் ஜேக்கும் எப்போவுமே கடைசியாக வந்து 3 வேரியபிள்னால் அதில் கடைசி வேரியபிள் இப்போது NIJனா இதுக்கு வந்து ஜே வேரியபிளுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேபிள் காலம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். இதுவே SJ, அதாவது 4 வேரியபிள் வந்துச்சுன்னா அதில் கடைசி 2 வேரியபிளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த லாஜிக் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எஸ்ஸுங்கிற லாஜிக் வந்து எதன் மூலியமாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். எஸ்ஸுக்கு வந்து சிமிலராக வர மாதிரியே வந்து ஒரு டேபிள் காலம் ஒரு லாஜிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து ஐயோட வேல்யூவும் எஸ்ஸோட வேல்யூவும் சேமாக இருக்குல்ல. ஸோ எஸ்ஸோட லாஜிக் வந்து நான் ஈஸியாக வந்து ஐ சொல்லிட்டு எழுதிடலாம். இப்போ இதுவே வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஐயோட இப்போ ஜேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 0. இது வந்து டேரெக்டாக கொண்டு வந்துட முடியாது. ஸோ இதை வந்து நம்ம எது மாதிரி சால்வ் பண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னோட வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் வச்சுட்டு இப்போ பாருங்கன்னா 5 4 3 2 1, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 5ஆக இருக்குது. இங்கே 0 0 1 2 3 சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே தான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. இங்கே நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா வந்து ப்ரோக்ராமில் இந்த கண்டிஷன் எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க, அவுட்புட் கிடைக்க போகுது. ஸோ இதையும் நான் மைனஸ் பண்ணுறேன். N - I சொல்லி கிடைச்சா இந்த 5 சொல்லிட்டு கிடைக்குதா. N - I
இந்த லைனில் n மைனஸ் ஐயை பண்ணால் 4 சொல்லிட்டு எனக்கு கிடைக்குது. அதே போல் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஐ 5ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணால் 3 சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ எனக்கு இந்த லாஜிக் வந்து n மைனஸ் ஐ சொல்லிட்டு எழுதலாமா? இந்த லாஜிக் வந்து ஒரு கேஸ்க்கு மட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதாது, எல்லா கேஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ தான் மற்றதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5 மைனஸ் 4 1, 5 மைனஸ் 3 2 எல்லாத்துக்கும் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து இந்த லாஜிக் வந்து n மைனஸ் ஐ. போய் இந்த லாஜிக்கை எடுத்து நான் வந்து ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறேன். இதுதானே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து இந்த லாஜிக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எஸ்ஸுக்கு வந்து ஸ்பேஸ், அதாவது லாஜிக்காக இடம் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து எஸ்க்கான லாஜிக் என்ன? ஐயா. ஸோ ஐ எழுதிடுறேன். அதே போல் ஜேக்கான லாஜிக் என்ன? ஜேக்கான லாஜிக் வந்து n மைனஸ் ஐ. ஸோ n மைனஸ் ஐ சொல்லிட்டு எழுதிடுறேன். எழுதிட்டு இப்போ நான் இது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். பட் ப்ரோக்ராம் அவுட்புட் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸாக வரும். எதனாலன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். என்டர் n வேல்யூன்னு சொல்லிட்டு கேட்குது. நான் 5 சொல்லிட்டு நோட்டில் இருக்க மாதிரி கொடுத்தேன்னா ப்ரோக்ராம் அலைன்மெண்ட் நம்ம நோட்டில் எப்படி பார்த்தோம், பட் இது எப்படி வந்திருக்கு, சேஞ்சஸ் தெரியுதா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம நார்மலாக வந்து 2 ஸ்பேசஸ் வச்சு போடும்பொழுது இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஸ்பேசஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இதான லைனு, இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது, இங்கே 1 2 3 ஸ்பேஸ் இருக்குது, 1 2 3 4 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்பேஸோட கவுண்ட்டை மட்டும் அந்த ஸ்பேஸ் போடுறேன்ல, 2 ஸ்பேஸ் சொல்லிட்டு சி அவுட்டில் வந்து 2 ஸ்பேஸை சொல்லிட்டு வந்து விடுறேன்ல, அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்பேஸை கம்மி பண்ணிடணும். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் போட்டாலே எனக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் கிடச்சிடுது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மாதிரி பேட்டர்ன் அலைன்மெண்ட்லாம் வந்து நீங்கள் வந்து 2 ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து ஒரு ஸ்டாருக்கும் இன்னொரு ஸ்டாருக்கும் வந்து அது கீழே இல்லாமல் அது சைடில் இருக்கும்பொழுது, அதாவது இந்த ஸ்டார் கீழே இங்கே பிரிண்ட் ஆகாமல் இந்த ஸ்டாரு இது சைடில் இது போல் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து ஸ்பேஸோட கவுண்ட் வந்து ஒரு 1 வச்சுக்கணும். இதுவே இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, இது போலலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேஸோட கவுண்ட்டை வந்து 2 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க ரீசன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே வந்து 1 2 ஸ்பேசஸ் இருக்கிறத ஒரு ஸ்பேஸ் தான் வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகேங்களா? பட் இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதனாலனா அவுட்புட் வந்துட்டோம். ஃபைவ் சொல்லிட்டு என்டர் பண்ணனா, ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ ப்ரோக்ராம் எழுதிட்டு இந்த ஒரு ஸ்பேஸ்னால வந்து இந்த ப்ரோக்ராம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய தப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இப்போது இது வந்து 1 2 3 ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை 2 ஃபார் லூப்பாக மாற்றணும். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்ஸில் பார்த்துடலாம். 3 ஃபார் லூப்பில் இருந்து 2 ஃபார் லூப்பாக மாற்றணும். என்ன பண்ணணும், ஐ n மைனஸ் ஐ, அதாவது எஸ்ஐயும் ஜேயோட வேல்யூ வந்து ஆட் பண்ணிடணும். இதுவும் தானே எஸ் ஜே. ஸோ ஐ ப்ளஸ் என் மைனஸ் ஐ, இதை வந்து சால்வ் பண்ண ஐ ப்ளஸ் என் மைனஸ் ஐ, ப்ளஸ் கூட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் தானே வரும். ஸோ இந்த ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே மைனஸ் ஐ இருக்குது. ஸோ எனக்கு ஃபைனலாக கிடைக்கிறது n சொல்லிட்டு கிடைச்சிருக்குல்ல. ஸோ இதை எடுத்து இஃப் எல்ஸ் கேஸில் ஏற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் லாஜிக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது மாதிரி பண்ணிட்டா 3 ஃபார் லூப் இருக்கிறத 2 ஃபார் லூப் மூலியமா, அதாவது 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு உள்ள இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ லேப்பில் பார்க்கலாம். நோட்ஸில் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது 3 ஃபார் லூப்பை வந்து 2 ஃபார் லூப்பாக மாற்றுற மாதிரி வந்து ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அதனால் இஃப் ஜே லெஸ் தென் இது போல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்ஸ் ஓகே.
இப்போது 3 ஃபார் லூப் வந்து 2 ஃபார் லூப்பாக மாதிரி இஃப்எல் சொல்லிட்டு எழுதியாச்சுல்ல. இந்த இடத்துல வந்து எது ஃபில் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கிடச்சிச்சில்ல, அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சொல்லி கிடச்சிச்சு, என் சொல்லி கிடச்சிச்சா. ஸோ என்னங்கிற வேல்யூ இங்கே ஆட் பண்ண இது எழுதிடுறேன் இந்த லாஜிக்கை. இங்கே வந்து என்ன ஆட் பண்ணணும்னா வந்து இஃப் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பேஸ் தானே பிரிண்ட் பண்ணுறோம், ஜே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ஸ்டாரோட லாஜிக் எதுவும் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் எப்பவும் ஆகாதீங்க. 3 ஃபார் லூப்பை வந்து 2 ஃபார் லூப்பாக யூஸ் பண்ணும்போது எஸ்ஸுங்கிற ஒரு வேரியபிளே வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அந்த வேரியபிள் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்பேஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் வந்து எஸ்கான லாஜிக் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம், ஐ சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ ஜே லெஸ் தென் ஐ சொல்லிட்டு எழுதுறீங்க. இங்கே தெரியாமல் வந்து ஜேவோட லாஜிக்கை வந்து n-i சொல்லிட்டு மாற்றி எழுதிட்டு போகிறீங்க. எப்போவுமே வந்து இங்கே நம்ம லாஜிக் எதுக்கான லாஜிக் எழுதுகிறோம், ஸ்பேஸோட லாஜிக் தானே எழுதுகிறோம். ஸோ ஜே லெஸ் தென் ஐ சொல்லிட்டு எழுதிடுங்க. இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு இது வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டு ஸ்பேஸ்னால் நம்மளுக்கு அலைன்மெண்ட் எப்படி வரும், தப்பாக வரும்ல. ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்பேஸாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்டர் என்ன வேல்யூன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் 5 சொல்லிட்டு தான் இல்லை, எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வரும். நான் 6 சொல்லிட்டு தந்தேன்னா 6 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 2 3 4 5 6 லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த வந்து பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இவ்வளோ தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது வரைக்கும் வந்து 2 டைப்பை வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் டைப்பை வந்து பார்க்கலாம். தேர்ட் டைப் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறது, மிரர் இமேஜ் பேட்டர்ன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ட்ரா பண்ணியிருக்கேன்ல, இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறது சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் இங்கிலீஷ் தமிழும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.